எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே அவரை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 109:30, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். வாங்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நம் வாயினால், நம் இருதயத்தினால் மிகவும் அவரை துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இந்த அற்புதமான பாடலை பாடப்போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி என்ற பாடலை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடும்படியாக எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம்,
தேவன் நம்மை அவரிடம் வரும்படியாக செய்தாரு. தம்மையே நமக்காக தந்தார். எல்லாரும் நினைத்து அற்புதங்கள் இந்த நாளிலே செய்கிற தேவனை நாம் உயர்த்தி, நம்ம அடைக்கலமா இருக்கிற தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிமனை ராஜாவை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் நான் இன்று முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சினேனே இருளிலே என்றும் அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எவ்வளவுதான் கொள்ளை நோய் வந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு, பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் தேவன் துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நிரப்பும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆமென். அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் ஆமென். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்த
நமக்காக வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மீண்டும் அங்கே இந்த பாடலை பாடும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை இது ஒரு பாடல் மாத்திரமல்ல, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை நாம் உரிமையாக்கி இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனம், அந்த பாதுகாப்பு, அவருடைய வார்த்தையில் இருக்கிற செக்யூரிட்டினால் நம்ம எல்லாம் நிரம்பி கூப்பிடும் வேலைகளில் எல்லாம் நம்மை தப்புவிக்கும்படியாக அவருடைய தேவதூதர் சேனையோடு இணைந்து இந்த வேலையில் நம்ம எல்லாரும் இணைந்து சிங்கத்தின் மேல் நடக்கும்படியாக, சர்ப்பங்களை மிதிக்கும்படியாக அதிகாரம் பெற்ற எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லாரும் நைந்து தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் நைந்து அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. நம் பாதம் என்றும் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய கரங்களில் தாங்குகிற தேவதூதர்களுக்காக எல்லாரும் நான் ஆண்டவரே, எங்கள் பாதம் ஒரு நாளும் நாங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே, தேவதூதர் சேனை எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? எஸ் லார்ட். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். ஒருபோதும் அதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் அதை அல்லேலூயா அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லா கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லா மகிமை, எல்லா துதியும், எல்லா கனமும் அவருக்கு உயிர்த்தாகும்படியாக ஹல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனை நாம் துதிக்கிற வேளையில் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத பலனினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் அநேகர் நாம் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றாலும் நம் எல்லாரையும் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற நம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறது தேவனுடைய துதி மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேளையில் இந்த துதியின் சத்தத்தோடு நீங்கள் இணைக்கிற இந்த வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து ஒரே ஆவியோடு, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையினால் நிரப்பப்படுகிற இந்த வேளையில் தேவனுக்கு முன்பதாக ஒரு தூபமாக இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த நாளிலும் தேவனுக்குரிய ஆராதனை, தேவனுக்குரிய துதி, தேவனுக்குரிய கனம் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஏற்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடமுகமாக இருக்கிறார்,
என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். வாங்க, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாடல், நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல், அதன் மூலமாக தேவனுக்கு துதி உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை நம் பலனும் நம் கேடகும் ஆகிய கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இதயத்தின் ஆழத்தில் இருந்த பாவமுக்கு நன்றிகளை. நாங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உம்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம், உம்முடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாடுங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி தேவா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன். ஏசப்பாவை உயர்த்தி பாடுவோமா? அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆண்டவரே நீங்க உயர்த்துனீங்களே, அந்த மாதேவை நினைத்து அப்பா உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எல்லாரும் என்னோட நைந்து வேலையிலே நம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? எல்லாரும் நைந்து என்னை ரட்சித்து ஆசி
உம்மைதான் நம்பி இருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். கரங்களை உயர்த்தி இந்த வேளையில இயேசுவை உயர்த்துவோமா, அவரை பாடுவோமா, அவரை ஆராதிப்போமா. எல்லாரும் நாய்ந்து உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் சங்கீதக்காரரை போல? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உம்மிடமிருந்து தான் நாங்கள் சகாயம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடமிருந்து தான் நாங்கள் உதவிகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு சகாயராக இருந்தீங்க, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தீங்க. ஆகவே உம்மை மனதார நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மனதார நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லாரும் நான் இந்த ஒரு நிமிடம் வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே நம் இயேசு மகாராஜனை அவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும், மிகப்பெரிய வல்லமை உள்ளவராக இருந்தாலும், இந்த நாளிலே உங்களையும் என்னையும் நினைத்து நமக்கு தேவையான உதவிகளை அந்தந்த நேரத்தில் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு கரிசனையோடு நம்ம வழி நடத்தி வந்த சகாயரை எல்லாரும் நான் ஆண்டவரே உயர்த்துகிறோம். We worship you, Lord. We adore you, Father. We behold your presence, Lord. இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்தும்படியாக ஒரு அபரியாக்கால மகிமை புரிந்தனவராய் இன்னும் நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களில் அதிகமாக நாம் வாஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக, Lord, we desire to see the holiness. We want to see your glory, Father, manifest in this whole earth. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கையின் சீற்றங்கள், அதனாலே அநேகர் மடிந்து போகிறதை நாம் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதை பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தின் மகிமையை உம்முடைய சரீரமாகிய சபை நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக ஒரு யக்கலா துராபாஷேக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆகவே எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், Lord, open the eyes of our heart, Father. We want to see you high and lifted up, Father, in these days. Lord, we want to see your majesty being revealed, oh Father, one more time among your church, among your body, oh Father. And let this be your heart's cry. Open the eyes of my heart, Lord. Let's all cry out together with one voice. And let this be your prayer today. And as this body, let us all cry out together one more time. Open the eyes of my heart, glory. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, glory. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Everyone together. Open the eyes of my heart, glory. Open the eyes of my heart. I want to see you.
upon your body, O Lord, upon your church, Father. Lord, even as your word was prophesied so many years ago through your prophet Isaiah, Father, we pray that your people will behold your glory, that the people, Lord, who are called by your name will rise up and bring forth your glory, Father. And this is our heart's cry. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. We see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, 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 holy. I wanna see you. I wanna see you. Yes, Lord. Oh, we wanna see you. Oh, we wanna see you. எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே எங்கள் இதய கண்களை திறவுங்கப்பா. இந்த நாட்களிலும் இந்த பூமியை காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்க சொன்ன அந்த வார்த்தை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாம் இணைந்து என் இதய கண்களை திறவும், என் இதய கண்களை திறவும், நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். என் இதய கண்களை திறவும், இதய கண்களை திறவும், நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். உம் நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையாய் பிரகாசிப்பதை காண உற்றுமும் வல்ல
பரிசுத்தர், ஓ பரிசுத்தர், ஓ yes, you are holy, holy, holy. பரிசுத்தர், 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 பரிசுத்தரான உம்மை காண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்துக் கொண்டு ஆண்டவரே பரிசுத்தரை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்படியாக பரிசுத்த கண்களோடு ஆவியானவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே we want to see you more and more and more and more. We want to see you more and more and more. We want to see you more and more and more. நான் உம்மை காண வேண்டும். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சையாக இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. நம் இயேசப்பா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை காணும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே.
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே பரலோக சத்தத்தோடு ஆராதனையோடு இந்த வேளையிலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்கள் தூய கரங்களை உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. Thank you Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் தொடர்ந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் பிள்ளைகளை திசை திருப்புகிற பலவிதமான நூதனமான செயல்கள், கிரியைகள் உலகம் எங்கிலும் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, விடுதலை தேவை. இதை நாம் முக்கியப்படுத்தி நாம் இந்த ஆராதனையில் ஜெபிக்கப் போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வாசித்த இந்த திருவசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரிடத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாரும் வந்தாங்க. அப்பொழுது சீஷர்கள் அவர்களை தடை செய்தார்கள். அவர்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறாரு, அவங்க என்கிட்ட வருவதற்கு அவங்கள தடை செய்யாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அது மாத்திரமல்ல, எல்லாருமே இந்த சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேற அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிள்ளைகள் எல்லாரையும் அணைத்து கொண்டார், அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற சிறு பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள், தேவனுக்கு முதன்மையானவர்கள். எந்த ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையில் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தைகளை பார்க்கிறார். அவர்களுக்கு திருச்சபையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த திட்டம், நோக்கம் அவர்கள் மூலமாக நிறைவேற வேண்டும். ஆகவே தான் எல்லா திருச்சபைகளிலும் சிறுவர்களுக்கென்று ஒரு ஆராதனை நடக்கிறது, சிறு பிள்ளைகளுக்கென்று ஒரு ஊழியம் நடக்கிறது. அவர்களை தனிப்பட்ட விதமாக கரிசனையாக கருத்தோடு விசாரித்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தபோது அவர் எப்படி ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷர் தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று
தேவ வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் இந்த முறையில்தான் அவர்கள் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உலகமெங்கிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருக்கும் தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக பிரசன்னத்தை தரும்படியாக நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவரிடம் வரும்படியாக செய்தாரு, தம்மையே நமக்காக தந்தார். எல்லாரும் நினைத்து அற்புதங்கள் இந்த நாளிலே செய்கிற தேவனை நாம் உயர்த்தி, நம்ம கடைக்கலமா இருக்கிற தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் நினைத்து ஹல்லேலூயா. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிமனை ராஜாவை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் நான் இன்று முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சினேனே இருளிலே என்றும் ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எவ்வளவுதான் கொள்ளை நோய் வந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு, பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் தேவன் துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நிரப்பும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இல்லாமே அஞ்சினேனே இருளிலே என்றும்
அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதி ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை நினைத்து இந்த அறிக்கைகளை ஏறெடுக்கும்படியாக பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். புறக்கணிப்பு ஆவியே, புறக்கணிப்பு ஆவியே, என் பிள்ளையை விடு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். புறக்கணிப்பு ஆவியே, புறக்கணிப்பு ஆவியே, என் பிள்ளையை விடு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். புறக்கணிப்பு ஆவியே, புறக்கணிப்பு ஆவியே, என் பிள்ளையை விடு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். புறக்கணிப்பு ஆவியே, புறக்கணிப்பு ஆவியே, என் பிள்ளையை விடு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு இச்சை ஆவியே, பால் உறவு இச்சை ஆவியே, என் பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு இச்சை ஆவியே, பால் உறவு இச்சை ஆவியே, என் பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு இச்சை ஆவியே, பால் உறவு இச்சை ஆவியே, என் பிள்ளையை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே, முரட்டுத்தன ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே, முரட்டுத்தன ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முரட்டுத்தன ஆவியே,
முரட்டுத்தன ஆவியே என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மன இருள் ஆவியே, மன இருள் ஆவியே என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். மன இருள் ஆவியே, மன இருள் ஆவியே என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். மன இருள் ஆவியே, மன இருள் ஆவியே என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். மன இருள் ஆவியே, மன இருள் ஆவியே என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். முட்டாள்தன ஆவியே, முட்டாள்தன ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முட்டாள்தன ஆவியே, முட்டாள்தன ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். முட்டாள்தன ஆவியே, முட்டாள்தன ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே, படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே, படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். படிக்க இயலாமை ஆவியே, படிக்க இயலாமை ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மந்தநிலை ஆவியே, மந்தநிலை ஆவியே என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மந்தநிலை ஆவியே, மந்தநிலை ஆவியே, என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மந்தநிலை ஆவியே, மந்தநிலை ஆவியே, என் பிள்ளையை விடு, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடு, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை விடு, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தூக்காவியே, தூக்காவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தூக்காவியே, தூக்காவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தூக்காவியே, தூக்காவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவையில்லாத பய ஆவியே, தேவையில்லாத பய ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவையில்லாத பய ஆவியே, தேவையில்லாத பய ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவையில்லாத பய ஆவியே, தேவையில்லாத பய ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு, விடு, விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அடிமைத்தன ஆவியே, அடிமைத்தன ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். அடிமைத்தன ஆவியே, அடிமைத்தன ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். அடிமைத்தன ஆவியே, அடிமைத்தன ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். மறதி ஆவியே, மறதி ஆவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு,
விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதியாவியே, மறதியாவியே, என் பிள்ளைய, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதியாவியே, மறதியாவியே, என் பிள்ளைய, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மறதியாவியே, மறதியாவியே, என் பிள்ளைய, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே, குழப்பாவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே, குழப்பாவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே, குழப்பாவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பாவியே, குழப்பாவியே, என் பிள்ளையை, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடு விடு விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் பாராட்டிய இரக்கத்திற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கனம் மகிமையை செலுத்துவோம். அடுத்து தெய்வ மனிதரும் தீர்க்கதரிசியுமாக்கிய கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாயிருப்போம். காரணம், ஆராதனைக்கு செல்ல முடியாமல் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்படியோ ஆராதனையை அவர்களும் அனுபவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படி ஒரு ஆராதனையை நீங்கள் இருக்கிற இடத்திற்கே கொண்டு வந்த அந்த தெய்வ மனிதனை நாம் கட்டாயம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றாய் நாம் ஆராதித்தோம், தேவனுடைய வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதற்கு முன்பதாக வழக்கமாக நாம் ஒரு காணிக்கை கொடுக்கிறது தேவ கட்டளை. அது நமக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு வழி. நமது ஏஞ்சல் டிவியினுடைய தேவைகள் பல உண்டு. அதில் குறிப்பாக இயேசு ஊழியங்களுக்காக கட்டப்படுகிற கட்டட காரியங்களுக்குத்தான் இப்பொழுது மிக முக்கியமாக பொருளாதார தேவை ஏராளமாயிருக்கிறது. தெய்வ கிருபையினாலும் உங்கள் அநேகருடைய
உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் கட்டட வேலைகள் நிறைவு பெற்று உள் வேலைகள் தான் இப்பொழுது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தேவைகள் ஏராளமாகவும் இருக்கிறது. எனினும் இதுகாரும் உதவி செய்த கர்த்தர் இதிலேயும் உதவி செய்வார். நீங்கள் பெருந்தன்மையோடு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்திற்கு உங்களால் ஆன மட்டும் காணிக்கைகளினால் நன்கொடைகளினாலே கட்டட நிதியினாலே இவ்வூழியத்தை தாங்கி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களுடைய மனதில் ஏவுகிற பிரகாரமாக இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்காகவோ அல்லது வேறு பல தேவைகள் அதற்காகவோ நீங்கள் திரையில் வந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை பார்த்து அறிந்து அனுப்பும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வமயம் ஒரு பாடலும் பாடப்படும். ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். பரலோக தந்தையே, நம்முடைய பிள்ளைகள் மனமுவந்து கொடுக்க இருக்கிற காணிக்கையை என் தேவன் அங்கீகரிப்பீராக. 1000 10,000 தம் பிள்ளைகளுக்கு திரும்பி தருவீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறேன். ஆமென். உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாமுக நன்றிகளை நாங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உண்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். உங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாடுங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி தேவா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்று
இன்றைய நாள் கர்த்தர் நினைப்பூட்டின அந்த வேத வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அடங்கியிருக்கிறது. புக் ஆஃப் டியூட்டனாமி சாப்டர் 1 and verse 21. நாங்கள் அதை உங்களுக்காக வாசிக்கிறோம், கேளுங்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கிமு 1451 தம் தீர்க்கனாகிய மோசேயை கொண்டு விளம்பின வார்த்தைகள் இது. ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, நீ போய் சுதந்திரித்துக்கொள், உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த இடத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக புறப்படு, போ. அது எப்படி? அங்கே இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களோ தெரியவில்லையே. எங்களை விட பலத்தவர்களாய் இருந்தால், ஒருவேளை அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களுக்கு முன்பதாக எங்களால் நிற்க முடியாதபடி எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று அச்சம் அன்றைய மக்களுக்கு இருந்திருக்கக்கூடும். நீ போப்பா. ஒரு முறை கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு படை முயற்சி கூட்டத்தினுடைய முன் ஏற்பாடுகள் செய்யும் குழுவினரிடம் என்னை அனுப்புகிறார். அந்த கூட்டத்தினரிடம் பேசுவதற்கென்றே பயிற்சி பெற்ற, வயதில் முதிர்ச்சி அடைந்த பழக்கமுள்ள ஒருவர் உண்டு. அவரை கேம்பெயின் மேனேஜர் என்று அழைப்பார்கள். இப்படி படைமுயற்சி கூட்டங்களை எல்லாம் நிர்வகிக்கிற திறம் பெற்றவர் அவர். என்னமோ தெரியல, அவரால் போக முடியாத ஒரு நிலை வந்த பொழுது என்னை அழைத்து, ஐயா டிஜிஎஸ் தினகரன் தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு ஒரே நடுக்கம். இது என்னடா இது புதுசாக இருக்குது, நமக்கு எவ்வித பழக்கமும் இல்லை, அவ்வளவு பெரிய பெரிய மக்கள் கூடுகிற கூட்டம் அது, அறிவாளிகள், பண பலம் கொண்டவர்கள், இவர்கள் மத்தியில் நாம் எப்படி, பல தரப்பட்டவர்கள், பல திருச்சபைகள் சார்ந்த தலைவர்கள், எல்லாரையும் எப்படி நான் போய் சந்திக்க முடியும்? ஆனால் கனத்துக்குரிய ஐயா அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் என்னை பார்த்து சொல்லிட்டார், அவரிடத்தில் நாம் குறுக்கே எதுவும் பேச முடியாது. சரி, உள்ளுக்குள் நடுக்கம், பயத்தோடு எப்படியோ ஜெபத்தோடு போய் நின்றேன். அது மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரு தனி கிருபை வேண்டும். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் கேள்வி கேட்பார்கள். எனக்கோ அனுபவம் இல்லை. ஆனாலும் தெய்வ மனிதர் என்னை அனுப்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் என் நாவில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் போய் அமர்ந்து விட்டேன். நான் ஒரு பொடிப்பயல் போல் இருக்கிறேன். எல்லாம் திடகாத்திரமாக இருக்கிறார்கள். எல்லாம், அதாவது பல திருச்சபை பிரிவு தலைவர்கள். என்னுடைய நேரம் வந்தது. இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டங்கள் என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து உரைத்தேன். கட்ட 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 வென்று என்னுடைய பாணியில் நான் சொல்லி முடித்துவிட்டு, உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாய் கேட்கலாம் என்று. ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. எல்லாரும் எல்லாம் சரியா இருக்கிறது, நாங்கள் நிச்சயமாக முன்னின்று நடத்துவோம், ஆகிற வேலையை பார்ப்போம், ஐயாவிடம் சொல்லிவிடுங்கள் என்றார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிடா இவ்வளவு பெரிய
கூட்டத்தை நான் சமாளித்தேன். கர்த்தருடைய வார்த்தை, தேவ மனிதன் கொடுத்த உற்சாகம். அதுதான் இங்கே சொல்றார். நீ போ, நீ சுதந்திரித்துக் கொள்வாய். உனக்கு பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு, எனக்கு தெரியுது. ஆனால் பயப்படாதே, நீ கலங்காதே. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 மூவர்ண கொடி அது பட்டொலி பறந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அங்கும் இங்கும் மகிழ்ச்சி ஆரவார சத்தம் தொனித்தது. என்னுடைய அப்பா சொல்லுவார், டேய், அந்த நாளில் பெரிய பெரிய லட்டு லாரியாக வந்து கொடுத்தாங்கடா அப்பா, எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆரவாரத்து. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட போராட்டத்தை போராடினார்கள் உங்களுக்கு தெரியும்ல. இந்திய தேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் அண்ணல் மகாத்மா காந்தி அகிம்சையிலே எந்த விதமான கத்தியின்றி யுக்தியோடு அவர்கள் அந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள். துணிச்சலாக ஒரு சில கூட்டத்தோடு என் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும், கனத்துக்குரிய சுபாஷ் சந்திர போஸ், ஆசாத் ஹிந்த் பௌஜாய், இந்திய இராணுவம் அவர்கள் வழிநடத்தி பிரிட்டிஷ் அதிகாரத்தில் இருந்து தனது தியாகத்தின் மூலமாக அரும் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து அநேக தியாகிகள் எழும்பினார்கள். அனைத்து உள்ளங்களும் ஒன்றிணைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒற்றுமையோடு போராடி எங்கள் நாட்டை நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும், வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு கூச்சல் போட்டு சக்தி வாய்ந்த அகிம்சை போராட்டங்களை மேற்கொண்டார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். அதை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் 15 நினைவு கூர்ந்தோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்தியன் என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். இந்தியாவின் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை தான் பார்த்து சொன்னாரப்பா, நீ அடிமையாக வாழ்ந்தது போதும், இந்த பார்வோனுடைய ஆட்சியில் நீங்கள் பட்ட பாடுகள் போதும், விட்ட கண்ணீர் போதும், உங்கள் பெருமூச்சு கேட்டுட்டேன், உங்களை நான் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு செல்ல போகிறேன், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வாக்கை கொடுத்தார். இதை கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கு. இந்த தேசத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. ஒவ்வொரு தேசமும் தாங்கள் சுதந்திரம் அடைந்த விதத்தை குறித்து சொல்லும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவர்கள் போராடினார்கள், அநேகருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, இன்னுயிர் இந்த மண்ணிலே இரத்தமாக சிந்தி ஆராய் ஓடியது. என்றாலும் சுதந்திரம் அடைந்து விட்ட பெருமிதத்தோடு அவர்கள் தங்கள் நாட்டில் கொடியேற்றும் பொழுது வீர வணக்கம் இன்றும் நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை நீ சுதந்திரித்துக்கொள், அந்த தேசம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தேசத்து வாழ் மக்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு புகழாரம் சூட்டும் பொழுது, அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற மக்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விட்டால் தேவனுடைய திருமுகத்தை ஒருமுகமாய் பார்க்கும் பொழுது அவர் அந்த தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று அவர் சொன்னது உங்கள் நினைவில் இருக்கும். அவருடைய நாமத்திலே நாம் நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினால் தேசத்திற்கு செழிப்போம். எந்தெந்த தேசங்களில்
கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து சர்வ வல்லமை உள்ள தேவனை தங்கள் முதன்மையாக வைத்திருக்கிறார்களோ அந்த தேசமெல்லாம் இன்று கூட ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் நானும் பல காரியங்களில் இன்னும் அடிமைகளாய் இருப்போமேயானால் இந்த செய்தி உங்களுக்கு தான். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய பல காரியங்கள், அதில் இன்றைக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சுதந்திரத்தை பெறுவதற்கு வழிமுறைகள் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறை வைத்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது. அதில் ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அதை குறித்த ஒரு பெரிய செய்தியை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். அதனுடைய ஒரு வசனத்தை மட்டும் நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். உபாகம புஸ்தகம் 30:16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சுதந்திரிக்கிற அந்த தேசத்திலே நீ செழிப்பாய் வாழ்வதற்கு முதலாவது கடவுளிடத்தில் அன்பு கூறப்ப. அவரிடத்தில் அன்பு கூர்ந்துட்டா அவர் எல்லாத்தையும் லேசாக முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த ரகசியம் பெரியது. கடவுள் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? என்னால் ஒன்றும் முடியாது சுவாமி, எல்லாம் நீங்கள் தான். சிலர் அப்படி தான். நான் யார் தெரியுமா? சிலரெல்லாம் தங்கக்கிட்ட தங்களுடைய செல்வ திரட்சியை நம்புகிறார்கள், தங்களுடைய புய பலத்தை நம்புகிறார்கள், தங்களிடத்தில் இருக்கிற இராணுவத்தை நம்புகிறார்கள், ஆள்பலத்தை வைத்து கணக்கு போடுகிறார்கள். அப்படிதான் அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்பவன் பெருமிதத்தோடு கூட எசேக்கியேல் என்ற ராஜா கடவுளுடைய பிள்ளைகளுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது எதிர்த்து நிற்கிறார். சனகரிப் கொக்கரித்து கொண்டிருந்தான். எசேக்கியாவினால் என்னப்பா பண்ண முடியும்? நான் வெற்றி வாகை சூடி 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 ஜெயம் பெற்றவன், உன்னால் என்ன முடியும்? ஜனங்களை பார்த்து அந்த சனகரிப் கூச்சலிட்டான், லே இந்த எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் உங்களை கடவுளை சொல்லி சொல்லி கர்த்தர் கர்த்தர் என்று ஏமாற்றிடுவான், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்ன பொழுது எசேக்கியா ஒன்றே ஒன்று செய்தார். தெய்வமே, எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் நிலையை நீர் பாரும். அவ்வளவுதான். ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் ஆண்டவர். அந்த சனகரிப்பினுடைய இராணுவம் முழுவதும் அழிந்தது. ஒரே ஒரு தூதன். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தூதனுடைய சக்தி எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 1,85,000 பேர், ஏறக்குறைய 2 லட்சம் பேரை ஒருத்தர் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார். அதுதான் தெய்வ பலம். அதனால தான் எதையாவது ஒன்றை நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால், சுதந்திரிக்கணுமானால் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். வள்ளுவன் எழுதிய முதலாவது ஒரு குறளே அப்படிதான் இருக்கும். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் இல்லாமல், கடவுள் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது என்பதினாலே அவரிடத்தில் நீ முதல்ல அன்பு கூறப்பா, அவர்தான் உலகிற்கு முதன்மையானவர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் முன்வைத்து 1329 குறள்கள் தொடர்ச்சியாக எழுதி முடித்தார். முதற்றே ஆதி பகவன் கடவுள்தான். அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். ஒரு கடவுள் பிள்ளை கடவுளிடத்தில் அன்பு கூறுறேன், ரொம்ப அப்பா பிள்ளை அம்மா பிள்ளைன்னா பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அப்பா பிள்ளை அம்மா பிள்ளைன்னா அந்த அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படியணும்ல. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதானே கேட்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவனை, சர்வ சக்தி உள்ளவரை, சர்வ வியாபி,
அவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அது அடுத்து அதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், 5ஆம் வாக்கியம், 14ஆம் வாக்கியம் ஆகிய 3 வாக்கியங்களையும் ஒன்றிணைந்து பார்க்கும் பொழுது அது புலப்படுகிறது. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். ஒரு தேசத்தை சுதந்திரிக்க கடவுள் சொல்கிற நியமனம் என்ன? நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், அதை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றார் மோசே. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்கணும். இப்போது இந்திய இராணுவம் இருக்கிறது அல்லது ஒரு தரைப்படை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் மேஜர் ஜெனரல் பிரதானமானவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டும். அவங்க சொல்லுவாங்க மார்ச் அப்படின்னு நின்றுட்டு இருக்கக்கூடாது, புறப்பட்டு ஆகணும், லெஃப்ட் டர்ன் அப்படின்வாங்க, இடது பக்கம் திரும்பணும், ரைட் டர்ன் அப்படின்வாங்க, வலது பக்கம் திரும்பு, அபவுட் டர்ன் அப்படின்வாங்க, திரும்பி முன்னேக்கு வா. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னா அவ்வளோதான். யூ ஆர் நாட் ஃபிட் இனஃப் டு பி எ சோல்ஜர். நீ ஒரு இராணுவத்திற்கு வீரன் என்ற நிலையில் தகுதியானவன் அல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த குதிரை ஓட்ட பந்தயம் நடக்கும். அதிலே அந்த குதிரைகளை பயிற்சி கொடுத்து அந்த குதிரை மேல் உட்கார்ந்து அந்த ஜாக்கி அதை ஓட்டுவார். ஏதாவது ஒரு குதிரை ஏதாகிலும் இடறி விழுந்து விட்டால் அவ்வளவுதான், அந்த குதிரை அதோடு முடிஞ்சது கதை. அதற்கு மேல் அது அந்த பந்தயத்திற்கோ அல்லது இனி வரப்போகிற பந்தயத்திற்கோ லாய்க்கற்றது. சிலர் அதை ஷூட் பண்ணி விடுவார்கள். ஏன்னா லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த குதிரையை அதனுடைய சொந்தக்காரர் வெற்றி பெற வேண்டும் என்று தயார் நிலையில் வைக்கும் பொழுது அது சீராக சரியாக செயல்படவில்லை என்றால் அவ்வளவுதான், அது முடிந்தது. உங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒன்றை இறைவன் கொடுக்க விரும்புகிறார், அதை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்றார் கட்டளை, அந்த கட்டளையின்படி முன்னே போகணும். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே எல்லாம் சந்தோஷமா வராங்க. அப்பா 430 years 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்து ஒரே ஆர்ப்பாட்டத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரே பேரானந்தத்தில் பா சுதந்திரிக்க போகிறோம், கடவுள் எங்களுக்குன்னு வச்சுருக்க அந்த இடத்துல நாங்கள்லாம் நிம்மதியாக வாழ போகிறோம், இனி நாங்கள் அடிமைகள் அல்ல, கொத்தடிமைகள் அல்ல. பார்த்தா திடீரென்று செங்கடல் வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தா பார்வோனின் சேனை பின்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. 600க்கு மேற்பட்ட ரதங்களோடு, இன்னும் பிரதானமான ரதங்களோடு பார்வோன் வரார். இந்த பக்கம் மலைகள் அப்படியே நெருக்கிட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்ன போனா கடிக்கும், பின்ன போனா உதைக்கும்னு. இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, எப்படியும் போக முடியாது. They were cornered.
அப்போது மோசேக்கு ஒரு கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏப்பா, செங்கடலை பார்த்து உன் கோலை நீட்டு. தட்ஸ் இட். கோலை அப்படி நீட்டுறார். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. There was a command given by the Almighty God. And the man of God, Moses, obeyed to the commandment of God. கடவுளுடைய அந்த கட்டளைக்கு மோசே கீழ்ப்படிந்தார். அவ்வளோதான். இதே கூட்டத்தை நடத்திட்டு போகும்போது தண்ணி தாகத்தில் நாவரண்டு அது குச்சி போடுது. கண்மலையை பார்த்து மோசே பேசு. இது என்னடா இது, தண்ணி கேட்குறாங்க, கண்மலையை பார்த்து பேசணும், என்ன கதை இது? பேசிதான் ஆகணும், பேசுனா பேசணும், அடினா அடிக்கணும், நடனா நடக்கணும். அதுதாங்க ஒரு உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடு. நீ புறப்பட்டு போனால் போயிடணும், நில்லுனா நின்றுடணும். ஏன்னு கேள்வி கேட்டுருக்கக்கூடாது. கண்மலையை பார்த்து பேசினார், தண்ணி வந்தது. 1990 கர்த்தர் எங்கள் 2 பேர், என்னையும் என் துணையாரையும், எனக்கு முழு நேர பணியாற்ற நீங்கள் தேவை, போதகர்களாக செயல்பட வேண்டும் என்ற போது வேறு வழியே இல்லை. அந்த குரல் கேட்ட உடனே என்னுடைய துணையார் முதலாவது தங்களுடைய அரசாங்க வேலையை யாருடைய ஆலோசனையும் இன்றி என்கிட்ட சொன்னாங்க, நான் ரிசைன் பண்ண போகிறேன். நான் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கலை. ஏன்னா கடவுளுடைய சத்தத்திற்கு நான் யார் குறுக்கு நிற்க? உடனே போய் எழுதி கொடுத்துட்டார்கள். அரசாங்கத்தில் இவர்களுக்கு நல்ல பெயர் இருந்தபடியினால் அரசாங்க அதிகாரிகள் அன்பு கொண்டு, எம்மா நீ 3 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க, உன் வீட்டுக்கார் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறார், இந்த கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைக்காதும்மா, உன்னுடைய ஏஜ் வேறு பாராயிடுச்சு. இல்லை சார், ஆண்டவர் எங்களோடு பேசிட்டார். We heard the word of God. எங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. நீ நல்லா யோசித்துப்பார், நான் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். காலங்கள் தான் உருண்டோடியது. அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். என்னுடைய துணைவியாரோ கர்த்தர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். நானும் என்னுடைய வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐயா டிஜஸ் தினகரனிடம் போய் சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மீனம்பாக்கம் என்ற ஓர் இடத்தில் வந்து திருச்சபையை ஆரம்பித்து இன்றைக்கு பல நூறு மக்கள், ஏன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாறி இருக்கிறோம். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. கல்லை எடுத்து போடுங்கள். யாருமே அதெல்லாம் இருக்கட்டும், கல்லை எடுத்து போடு. கல்லை புரட்டினார்கள். இந்த படகை சற்றே தள்ளு. பேதுரு, எனக்கு தெரியும், நீ தள்ளு, ஆழத்தில் கொண்டு போய் உன் மீன் வலையை போடு. போட்டாங்க. அவங்க ராத்திரி முழுசும் ஏற்கனவே முயற்சி எடுத்து பாடுபட்டு ஒரு சென்னாங்குண்ணி கூட கிடைக்கல. சென்னாங்குண்ணின்னா தெரியுமா? குட்டி மீன், அது கூட கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். 2 படகு நிறைந்து வடியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அப்படிதான். அவர் ஒரு பார்வையற்றவன் ஒருவன் வந்த பொழுது நீ பார்வை அடைவாயாக என்றால் பார்வை அடைஞ்சிட்டான். அது ஒரு புறம். இன்னொரு முறை ஒரு பிறவி குருடன் வந்து கர்த்தர் முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கொஞ்சம் உமிழ் நீரில் சேறு உண்டு பண்ணி மண்ணில் குழப்பி கண்ணில் பூசி சீலவாம் குளம்னு ஒரு இருக்குல்ல, அங்கே போய் கழுவு. அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன சாமி அவனை பார்வை அடைவையாக அவன் பார்வை அடைஞ்சிட்டான், என்னை மட்டும் என்னமோ பேஸ்டெல்லாம் கண்ணில் பூசிட்டு சீலவாம் குளத்துக்கு, சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் அர்த்தம், அந்த குளத்துக்கு போக சொல்கிறீங்களே, இது என்ன? அவன் கேட்கல, பேசாமல் போனான். அப்படித்தான் சில காரியங்கள் கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அவர் என்ன கட்டளை இட்டாரோ அது அப்படியே செய்யணும்னு சொல்லி உபாகமம் 8:1 வாசிக்கிறோம் பாருங்க.
நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஆமாம், அந்த கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. நீங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க, உங்களுடைய தேசத்திலே நீங்கள் செழிப்பாய் இருக்க, அதுக்கு இந்த கட்டளைகளின்படி தான் வாழணும்னு உபாகமம் 11:9 சொல்கிறது பாருங்களேன். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நான் உங்களுக்கு ஆணையிட்டு சொன்னேன்ல, நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீங்கன்னு. அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழணும்னா அவருடைய கட்டளைகளை, நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கடப்பா, நீ புதுசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு மருத்துவரிடம் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, டாக்டர் 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 எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல டாக்டர். உடனே அவர் மருத்துவ முறையின்படி ஒரு சீட்டு எழுதி கொடுத்து, காலையில் இதை போடுங்க, மத்தியானம் அதை போடுங்க, ராத்திரி இதை போடுங்க, 3 விதமான மாத்திரை எழுதி கொடுத்து 3 வேலைக்கு கொடுக்குறார். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே வேலையில் போட்டுக்குவீங்களா? எழுதி வச்சுக்குவீங்க. காலை, பகல், மாலை. எவ்வளோ கவனம், எவ்வளோ கரெக்டாக போடுறீங்க. அவர் சொல்வார், 10 நாளைக்கு பிறகு ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. 5வது நாளே போய் எடுக்க மாட்டீங்க. 10வது நாள் எடுக்க சொன்னாருமா. அப்படி தான் கரெக்டாக காத்துக்கிட்டு இருந்து போகிறோம். எவ்வளோ ஒழுங்காக அந்த மருத்துவர் சொல்கிறது கீழ்ப்படுகிறோம். இல்லைன்னா அந்த மருத்துவரை பார்த்து, டாக்டர் கூட வேணா கொஞ்சம் காசு தரேன், அந்த ஊசியை நீங்களே போட்டுங்க டாக்டர். டாக்டர் நாங்கள் எவ்வளோ வேணா தரோம் டாக்டர், அந்த வென்டிலேட்டரை நீங்களே உங்கள் மூக்கில் வச்சுங்க டாக்டர், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா கேள்வி கேட்டுருக்கோம்? ஒரு அன்பு மகள் யூடியூபில் போட்ட ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு ஆங்கில பிழைப்பில் பேசுகிறாங்க, உனக்கு நீ போகிற பேருந்தில் வண்டி ஓட்டுகிற ஓட்டுநரை நம்ப முடிகிறது, நீ பயணிக்கிற ரயிலில் அந்த ரயிலை இயக்குகிறவரை நம்ப முடிகிறது, நீ விமானத்தில் பறக்கும் பொழுது அந்த பைலட்டை நம்ப முடிகிறது, கப்பலில் பயணிக்கும் பொழுது அந்த மாலுமியை நம்ப முடிகிறது. உன்னை உருவாக்கி உன்னை ஆதரிக்கிற உன் தேவனை நீயே நம்ப முடியவில்லை. நல்ல கேள்வி தானே? அவரிடத்துல போய் 1008 கேள்வி கேட்டுட்டு, ஆண்டவரே எல்லாம் நீங்களே பார்த்துங்க, எல்லாம் நீங்களே பார்த்துங்கன்னு. இல்லையே, அவர் ஒரு சொல்கிறார், எம்மா இப்படி செய், அப்படி செய், அப்படி போ, அப்படி போ, நேர்வழி, அந்த நேர்வழியில் போ, அந்த வழியை காட்டுறார். அவர் வழிகளில் நட. உபாகம புஸ்தகம் 5:33 வாசித்து பாருங்கள். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். உங்களுக்குன்னு ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கார். அந்த வழிகளில் நடக்க கடவீர்கள். அதுவே வழி, இதுவே வழி. இயேசு சொன்னார், நானே வழிப்பா, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால் அல்லாமல் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வழியே போ, இந்த வழியே நட. அந்த வழியை அவர் காட்டுகிறார். அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த தேசத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டுமானால் அவர் காட்டுகிற அந்த மேப், கூகுள் மேப் கூட சில நேரங்களில் தப்பு பண்ணிடுறது. கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திடுது, அல்லது முன்னாலே நிறுத்தி உங்கள் டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுறது. ஆனால் கர்த்தருடைய வழி, அவர் காண்பிக்கிற அந்த பாதை,
அது சரியான பாதை. அந்த வழியே நீங்கள் நடந்து செல்வீர்களே ஆனால், கடந்து போவீர்களே ஆனால், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சரியாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நாம் இந்த பூமியிலே சுதந்திரிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. நான் அனுபவிக்கிற இந்த தெய்வீக விடுதலை இயேசு கிறிஸ்து எனக்கு கல்வாரி சிலுவையில் சுதந்திரித்து தந்தது. பாவி என்ற பட்டப்பெயரை நீக்கி நீதிமான் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அந்த பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு என்னை நீதிமானாய் மாற்றியது. அன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் நுழைய முடியாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் யார் வேணாலும் என்ன பலியிடத்து போய்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு நித்தமும் ஆசாரியர்கள் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறைத்தான் போகணும். இது தேவனுடைய பிரமாணம், இது தேவனுடைய கட்டளை. இப்படி தான் இருக்கணும். நான் போகிறேன் அப்படின்னு துணிகரமாக போனால் அவ்வளோதான், அடித்து அங்கேயே செத்தே போயிடுவாங்க. அதனால தான் அந்த பிரதான ஆசாரியர்கள் உள்ளே போகும்போது கூட ஒரு கயிறை கட்டி வெளியில் விட்டுருப்பாங்க. ஒருவேளை அவர் அடிபட்டு செத்தாருன்னா, ஐயோ நமக்கு வேண்டியவர் உள்ளே செத்துட்டாரு, நம்ம ஐயா நமக்கு ரொம்ப பிரியமானவர், யார் போனாலும் அடி விழுந்துடும். ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் சுமக்க முடியாது, தெரியுமா? அன்றைக்கு தெரியாதனமா பெட்டி ஆடுதுன்னு சொல்லி ஒருத்தன் போய் தொட்டான், அங்கேயே செத்தான். அதனால் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளின்படி வாழணும். இயேசு இந்த பிரமாணத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உடைத்து யார் வேணுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாய் நுழையலாம், கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் போகலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்களும் அந்த சுதந்திரமான தேவ பிரசன்னத்திற்குள் நுழைவதற்கு அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள். வாங்க ஜெபிப்போம். பரலோக தந்தையே, தேவரே நீர் சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னீர். வெறும் தேசத்தை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மாற்றிவிட்டீரே, தோத்திரம். நாங்கள் சுதந்திரவாளிகள். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கிரயம் செலுத்தி மீட்கப்பட்ட சுதந்திரவாளிகள். இந்த சுதந்திரத்தை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு பெற்று தந்தீர். நாங்கள் எதையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமோ, 1 உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும், 2 நீ சொல்கிறதின்படி வாழ வேண்டும். அதை செய்வதற்கும் பிள்ளைகளுக்கு அருள்த்தார். நீண்ட நாள் நான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை? கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூற, கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். உமது பிள்ளைகளுக்கு விடுதலை தார். உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் ஊழியர்களை நினைக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஐயா சாது அவருடைய இணைந்தவர்கள் பணியாற்றுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் தேச பிரதமர், எங்கள் நாட்டு முதல்வர், எல்லா கவர்னர்கள், எல்லா முதல் மந்திரிகள், நாட்டை பாதுகாக்கும்படி இருக்கிற முப்படை தளபதிகள், முப்படை வீரர்கள், மருத்துவ குழாமினர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், அத்துணை பேரையும் நினைக்கிறோம். உலகமெங்கும் அமைதி திரும்பட்டும், உலகமெங்கும் சுகமுண்டாகட்டும், உலகமெங்கும் திருநாமம் உயர்த்தப்பட்டு மக்கள் சுபீட்சமாய் வாழட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவ்வாராதனில் பங்கு பெற்ற பலவீனமானவர்கள் இப்பொழுது பலனடையட்டும். அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை சுதந்தரிக்கட்டும். அவர்களுக்கு வேண்டிய செல்வ செழிப்பை சுதந்தரிக்கட்டும். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.
கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க மறக்காதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஒரு விடுதலையின் அது வேலையாக மாறும். யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலுமான செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் வழங்குவார்கள். தவறவிட்ட இந்த ஆராதனையையோ அல்லது எந்த ஒரு ஆராதனையை பார்க்க விரும்பினால் எமது யூடியூப் சேனல் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை அதில் பாருங்கள். இந்த ஆராதனையை மீண்டும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை நமது ஏஞ்சல் டிவியில் 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.